ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான். சரி, நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். 28 அடி அகலம், 33 அடி நீளம், 924 சதுரடி கவர் ஆகிற இந்த பில்டிங் ஏரியாவில் பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருந்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. உங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாஸ்துப்படி டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். பிளானுக்கு சின்னதாக நம்ம சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேங்களா? இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். இது வடக்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. இந்த பிளானில் 2 கார்னர்ஸ் நமக்கு கிடைக்குது. முகப்பில் ஈசான மூலை, அதே மாதிரி இந்த முகப்பில் பார்த்திங்கன்னா வாயுமூலை. வடக்கு பார்த்த பிளானுக்கும் கிழக்கு பார்த்த பிளானுக்கும் நார்த் ஈஸ்ட் சார்ந்த என்ட்ரன்ஸ் அமைக்கணும். சூரியகால் வாசல் சொல்லுவாங்க. உச்சப்பகுதியில் வாசல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தலைவாசல் திறந்தோடனே 16க்கு 11 ஒரு ஸ்பேஸான ஹால் கிடைக்குது. 11க்கு 10 போர்ட்டிகோ கிடைக்குது. அதே மாதிரி ஹாலில் இருந்து 2 பெட்ரூம் நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 10:45க்கு 10 என்ற அமைப்பில் வாயுமூலையில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் கிடைக்குது. கன்னிமூலையில் ஒரு 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம், அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட் நம்ம கொடுத்துருக்கோம். பூஜை கபோர்ட் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் 3க்கு 4 அமைப்பில் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமுக்கும் பூஜை ரூமுக்கும் எதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாய்லெட் சிட்டிங் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் சவுத்துன்ற ஆப்ஷனில் வைப்போம். எப்போவுமே காடோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான். அதாவது சாமி வந்து மேற்கு சவுத்தில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடும். சாமி வந்து ஈஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இதையும் குழப்பிக்க வேண்டாம். தாராளமாக இங்கே வைக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அக்னிமலையில் கிச்சன் வித் டைனிங் 16க்கு 8 நல்ல ஸ்பேஸாக கிடச்சிருக்கு. 2 என்ட்ரி நம்ம கொடுத்துருக்கோம். 2 வேயும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னர் வெட்டு கிளாஸ் எதுவுமே இல்லை, பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஈசானத்தில் என்ட்ரன்ஸ், அக்னிமலையில் கிச்சன், கன்னிமலையில் பெட்ரூம், வாயுமலையில் டாய்லெட் கொடுத்து ஒரு பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம். வென்டிலேஷன் சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையானதுக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள வர மாதிரி பார்த்துக்கலாம். போர் சம்பு ஈசானம் சார்ந்த போர் நல்லது. சம்பு ஒரு 2000 or 3000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். படிக்கல போர் வந்து இந்த டயக்னல் இல்லாமல் டயக்னல் கழிச்சு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 28க்கு 33 924 சதுரடி கவர் ஆகுது. 2300 நம்ம இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் போடும்போது 21,25,000 நமக்கு செலவாகும். உங்கள் கையில் ப்ளஸ் ஒரு 5 to 6 lakhs அடிஷனலாக வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக முடிக்கலாம். மெயினாக பார்க்குறது இந்த ஜாதகம் தான். உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் அள்ளி கொடுப்பார். அதே புதன் லக்னத்துக்கு 6, 8 பண்ண மறைஞ்சிருந்தால் வடக்கு பார்த்த மனை வடக்கு வாசல் தவிர்ப்பது நல்லது. ஓகேங்களா? ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், வாஸ்து பார்க்குறோம், பிளான் போட்டு தரோம். ஸோ உங்களுக்கு எங்களுடைய சர்வீஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. ஸோ பில்டிங் கட்டுறதுக்கு கொட்டேஷன் வேணும்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்றத எஸ்டிமேட் போட்டு நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம். கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ உங்களுடைய பிளாட் வந்து எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு பிளான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். பிளான் ஃபைனல் பண்ண பிறகு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த கொட்டேஷன் ஓகே ஆன பிறகு நம்ம சைட் விசிட் வந்துடுவோம். சைட் விசிட் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபர்தராக அமௌண்ட் பே பண்ணி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி நம்ம ப்ரொசீஜராக பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ எல்லாமே நம்ம நேரில் வரும்போது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் தாராளமாக அந்த நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் எவர்கிரீன் வாஸ்து ஹோம்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.